எங்க மாநில எல்லை கடந்து கேரளத்திலிருந்து போட்டியாளர் கேரளா வண்டி பெரியார் வாலாடி 1ஆம் டிவிஷன் இந்த முகவரியிலிருந்து எம் லிவிங்ஸ்டன். வளமான குரலால் நடுவர்களையும் எல்லோருடையும் கவர்ந்தவர். இன்று என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து மாடி மேலே மாடி கட்டி. 1964ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அப்போது உங்களுக்கு என்ன வயது? பிறக்கவே இல்லை. பாருங்கள், காலத்தை வென்று இந்த பாடல்கள் எந்த அளவு கோலோச்சுகின்றன என்று. இந்த படம் 1964ஆம் ஆண்டு ஸ்ரீதர் அவர்களால் எடுக்கப்பட்ட பொழுது இந்த படத்துக்காக ஒரு கதாநாயகனை தேடினாராம். அப்போது PS ராமன் என்ற ஒரு இளைஞர் இங்கே சென்னையிலே கல்லூரியில், மாநில கல்லூரியில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தாராம். அவரை அழைத்து இந்த திரைப்படத்தில் அவர் அறிமுகப்படுத்தினார். அவர்தான் ரவிச்சந்திரன், PS ராமன் என்ற ரவிச்சந்திரன். அதுபோல் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த விமான பணிப்பெண் வசுந்தரா தேவியை அழைத்து காஞ்சனாவாக்கி இங்கே அறிமுகப்படுத்தினார். அந்த காலத்தில் இந்த ராக் அண்ட் ரோல் இசை வடிவம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இந்த அதன் சாயலில் எங்கள் மெல்லிசை மன்னர்கள் தந்த பாடல். ஆனந்தமாக பாடுங்கள். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆறு அம்பு சேனை வெற்றி காரு வெற்றி போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே, ஆறு அம்பு சேனை வெற்றி காரை வெற்றி போரடிக்கும் கோமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் கமான் வேலை வேணும். சொந்த பேச்சுக்கு புத்தியை மாற்றிக்கு மூளையில்லாதவரே, வேட்டியை மாற்றிக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே, வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம், வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம். விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும். என்ன உற்சாகம்! எத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்றைய பாடல்களோடு போட்டி போடும் பாடல் இல்லையா? சரி, லிவிங்ஸ்டன் எப்படி பாடினார்? நமது இசையமைப்பாளர் தரனிடம் முதல் கேட்போம். லிவிங்ஸ்டன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்டேஜ் பிரசன்ஸ் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியானோம். நான் இங்க மட்டும் இல்ல, ஒரு சின்ன கோரஸ்க்கு உங்களுக்கு தனியா கூப்பிட்டு பாட வச்சா கூட அதுக்கு ஒரு முழுமையான ஒரு இன்வால்வ்மெண்ட் கொடுத்து நீங்க மியூசிக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு சில பேருங்கள் தான் இந்த மாதிரி நாங்க பாக்குறோம் இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் இப்போ நீங்க பாடினது வந்து நான் ஒருவன் முதலாளி நீங்க பாடும்போது இட் வாஸ் வெரி நைஸ். அது ஐ தாட் தட் வாஸ் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் மாங்குயிலே பாடினீங்க, அதுவும் வந்து அதுக்கு மேல ஒரு கட்டத்தில் இருந்தது. பட் இப்போ இது பாடினதுக்கு அப்புறமா ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ. பாடலாசிரியர் விவேக். லிவிங்ஸ்டன் பர்ஃபெக்ட் சிங்கிங், சூப்பரா இருந்தது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த பாட்டு நீங்க ஆரம்பிக்கும் போதே இது சூப்பரா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஜானர் நீங்க இப்படி பாடுவீங்க, யூ வில் கில் இட்ங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்குள்ள கன்சர்ன் என்னன்னா, நீங்க லாஸ்ட் இப்போ 3 ரவுண்ட்ஸா இதுவும் சேர்க்கும் பொழுது எல்லாமே பெப்பியான சாங்ஸாவே பாடுறீங்க. தெய்வங்கள் எல்லாம் பாடினீங்க, அது உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருந்ததுன்னா எனக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்காது, எனக்கு புரிஞ்சிருக்கும். பட் தட் வாஸ் நாட் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூணுமே உங்களோட பெஸ்டா இருக்கு. இது தவிர ஒரு வெர்சட்டாலிட்டி எதிர்பார்க்கும் போது
அங்க மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஸோ சாங் செலெக்ஷன்ல இந்த 3 சாங்ல ஏதாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் வேற ஜானல் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் யூ நெயில்ட் இட். சூப்பர் சிங்கிங், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது. வாழ்க வாழ்க. கங்கா? ராக்கிங் அதான் சொல்லணும். யூ ரியலி ராக்ட். ஆக்சுவலி பாடி லாங்குவேஜ்ல இருந்து, அதாவது ஹீ இஸ் கம்ப்ளீட்லி இன்டு இட். அந்த சாங் அந்த கேரக்டரா மாறிடுற மாதிரி, ஆல்மோஸ்ட் ஆக்டிங் அந்த இமோஷன்ஸ் எல்லாம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த கழுத்து தூக்கிறது ஒவ்வொன்றுமே அந்த சாங்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாருங்கிறது தெரியுது. ஹிஸ் தாட் இஸ் இன் மியூசிக்ங்கிறது வி பின் நோட்டீசிங். ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட் இஸ் ரியலி ரியலி அப்ரிஷியேட் பண்ணா பத்தாது, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஒரு குறை சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கூட அந்த மலையாள சாயல் இல்ல. அவர் பாடும்போது ஒரு குறை என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா பாடினாரு. அமேசிங் அமேசிங். ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் கேட்டுட்டு இருக்கோம். நன்றி. உங்கள் ஆனந்த துள்ளிசையை தொடர்ந்து கேட்போம். லிவிங்ஸ்டன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசம் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசம் போல் வருவேன். நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன். வானம் வந்து வீழ்ந்தாலும் மேகம் வந்து சாய்ந்தாலும் வேட்டை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். வானம் வந்து சாய்ந்தாலும் மேகம் வந்து வீழ்ந்தாலும் வேட்டை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம். விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும். மாடி மேலே மாடி வச்சு கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. அற்புதம். காதலுக்கு நேரமில்லை திரைப்படம் இப்போது திரையிட்டாலும் கூட இந்த தலைமுறையும் கூட பார்த்து மகிழும் திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சி எத்தனை முறை பார்த்தாலும் கேட்டாலும் அழுக்காது சலிக்காது. லிவிங்ஸ்டன் அருமையாக பாடினீர்கள்.